மொச்சக்கொட்டையை நைட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, இது வந்து எப்படி சொல்கிறது, 150 கிராம் மொச்சக்கொட்டை வரும். அது நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். நல்லா வெந்துச்சு. சரிங்களா, நீங்களே பாருங்கள். தெரியுதா? ஸோ இதான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுவே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்தது குழம்புக்கு லைட்டாக கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் கடலை எண்ணெய். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கடுகு லைட்டாக பொரியட்டும். இன்னொன்று காஞ்ச மிளகா, கூடவே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோன்னு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். சரிங்களா, வெங்காயம் போட்டு நல்லா லைட்டாக வதங்கினோடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளி. சரிங்களா, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா சூப்பராக குழைய வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன். சரிங்களா, நல்லா திக்னஸ் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டவுடனே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணி சரிங்களா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்துக்கோங்க, திக்னஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிளெக்ஸ் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு கொதிக்குது. உப்பு போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த மொச்சக்கொட்டை சரிங்களா அது போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொச்சக்கொட்டை போட்டு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சரிங்களா அது போட்டோன்னே குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப கரண்டி போடாதீங்க, லைட்டாக அப்படி போட்டு விட்டுருங்க. சரியா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். உங்கள் கேரட் பீன்ஸ் வறுவல் செய்யலாம் சூப்பராக. சரிங்களா, கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் கடுகு ஃபஸ்ட்டு, அப்புறம் கேரட் பீன்ஸை டேரெக்டாக அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அது எப்படி சொல்கிறது, இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா சாஃப்ட் ஆகும். சரிங்களா, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு உப்பு வந்து அதில் பிடிச்சிக்கும். உப்பு மூட்டியதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மல் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா வட்டணும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, அப்படியே தொக்கு பாத்தில் வந்துடும். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி.